ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மேக் ஃபார் யூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா ஷைனோட ஆயில் சர்வீஸ்க்காக இந்த வண்டி நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணலாம். கீழே இருக்க போல்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நம்ம ஆயில் ஃபுல்லாமே வெளியே வந்துடும். ஃபுல்லாக ட்ரைன் ஆகிறது விட்டுரும். நம்ம அவசரப்பட்டு ட்ரைன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றனால சீக்கிரமாக நம்ம ஆயில் ஊற்றணும் அப்படின்னு அர்ஜென்ட் போடக்கூடாது. எப்போவுமே அது ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வண்டி நம்ம சரித்து கொஞ்சம் அன்சைடு சரித்தோன்னா இன்னும் நல்லாவே நமக்கு ட்ரைன் ஆகி கிடைக்கும். ஏன்னா இன்ஜினோட பார்ட்ஸில் உள்ளெல்லாம் நிறையா நம்ம இன்ஜின் பிரிக்கும் போது தான் தெரியும். சில பார்ட்ஸ்க்குள்ளே ஆயில் அப்படியே நிற்கும். அது எப்படினாலும் அது வராது. கொஞ்சம் சரிக்கும் போது கொஞ்சம் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இன்ஜின் கழட்டும் போது தான் தெரியும் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் புதுசே ஊற்றுனீங்கனாலும் அது கூட மிக்ஸ் ஆகிடுது. அதனால தான் நமக்கு ஆயில் ஊற்றுனதும் பிளாக்கிஷ் ஆகிடுது. இப்போ பார்ப்போம் இந்த வண்டி நம்ம ஃபுல்லாக ஆயில் எப்படி ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றுறோன்றது மட்டும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வண்டியில் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதையும் நான் வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு இப்போது 12-13 ரிங் ஸ்பேனர் எடுத்து நம்ம இதை கழட்டுறோம். அடியில் இருக்க போல்ட் இது இன்ஜினோட அடிபாகத்தை தான் இப்போ நம்ம கழட்டுறோம். இந்த போல்ட் இப்போ நம்ம டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டு தான் நம்ம கழட்டி விட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த போல்ட்டை. நீங்கள் 13-12 ரிங்ஸோ இல்லை ஸ்பேனரோ இருந்தீங்கன்னா அதே நீங்கள் யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இதை இப்போ கழட்டிட்டோம். இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம், ஏன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. நம்ம இந்த இது இந்த மேலே இருக்க அந்த ஸ்டிக் பார்த்துருப்பீங்க, ஆயில் செக் பண்ணுற ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்கை நம்ம கழட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற்றுவோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துட்டு இன்னும் ஆயில் ட்ரைன் ஆகும். அதை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா குட் குவாலிட்டியான ஆயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம எல்லாருமே நல்ல ஆயில் தான் போடணும்னு இதாக்குவோம். நம்ம மெக்கானிக்ஸ் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எந்த ஆயில் போட்டாலும் நமக்கு அது வித்தியாசம் தெரியாது. பட் ஆனால் நல்ல ஆயில் நம்ம ஊற்றுறது நம்ம வண்டிக்கு கொஞ்சம் இன்ஜின் லைஃப் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அது நம்ம இந்த வண்டிக்கு நல்ல ஆயில் தான் இதில் ஊற்ற போகிறோம். கஸ்டமர் வந்து சஜஸ்ட் பண்ண ஆயில் அவங்க இதுதான் ஊற்ற சொன்னாங்க. அதனால் நம்ம அந்த ஆயிலை ஊற்றுறோம். அவங்களே வாங்கி கொடுத்த ஆயில் இது. ஃபுல்லாக அந்த ஆயில் ஃபுல்லாமே நீங்கள் ஊற்றிடணும். அதில் கம்மி பண்ணிங்கன்னா நமக்கு சிலர் வந்து கீர் ஆயில் மாற்றணும் அப்படின்னா இதுலேருந்தே ஊற்ற சொல்லுவாங்க. பட் அது நம்ம பண்ணால் நமக்கு தான் வண்டிக்கு தான் பிரச்சனை வரும். பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஹோண்டா ஷைனோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.